நாம் முடிவு செய்வோம். ஒருவேளை 6 முடிக்கவில்லை என்றால் 4வது முடித்து விடலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு இடைபடும்படியாக, இன்னொரு செய்தி அல்ல, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக, ஒரு தாக்கத்தை கொண்டு வரும்படியாக, ஒரு பாதிப்பை கொண்டு வரும்படியாக ஆண்டவரே இந்த காலை வேளையிலே எங்களோடு நீர் பேசும். ஆண்டவரே, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் எங்களை தேடி வந்து எங்களை நேசித்து எங்களை ரட்சித்து எங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நான் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மோடு பேசட்டும். ஹல்லேலூயா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் என்னையும் நேசித்தி என்னே சுனாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தி என்னே சுனாதா. என் ஜீவன் ஆனாலும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் பின்பற்று. எல்லாரும் கரங்களை உயர்த்தி என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தே சுனாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தே சுனாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவே. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்த என் இயேசு ராஜனே, எங்களுடைய வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை பின்பற்றுவோம். நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நாங்கள் ஓடுவோம் என்று சொல்லி அறிக்கையிட்டு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெனிசிஸ் சாப்டர் 24. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். ஜெனிசிஸ் சாப்டர் 24 எல்லாரும் இன்க்ளூடிங் தி சில்ட்ரன் ப்ளீஸ் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நாம் வாசிக்க வேண்டும், நேரம் இல்லாதனாலே. அந்த 24ஆம் அதிகாரத்தினுடைய பின்னணி என்ன, பேக்ரவுண்ட் என்ன, செட்டிங் என்ன என்பதனை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆபிரகாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதர், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட மனிதன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டார். வயது சென்ற பொழுது வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் கொண்டு வரும்படியாக தன்னுடைய ஊழியக்காரனாகிய எலியேசர், அதை ஆதியாகமம் 15:2 நீங்கள் வாசிக்கலாம். தன்னுடைய ஊழியக்காரனாகிய எலியேசரை அழைத்து, என்னுடைய மகனுக்கு நீ பெண் கொண்டு வா, ஆனால் கானானிய குமாரத்தி, இங்க உள்ள லோக்கல் லேடிஸ் வேண்டாம்,
என்னுடைய நேட்டிவ் பிளேஸ், என்னுடைய சொந்த ஊருக்கு போ, அங்க போய் பெண் கொண்டு வா, ஆனா அவனை கூட்டு போகாத என்று சொல்லி எலியேசரை அனுப்புகிறான். எலியேசர் சொல்லுகிறான். எலியேசர் ஜெபத்தோடும் சரியான திட்டமிடுதலோடும் சென்று அங்கே ஒரு அருமையான திட்டத்திலே அந்த பெண்ணை கண்டுபிடிக்கிறான். அந்த பெண்ணின் வீட்டுக்கு செல்லுகிறான். அந்த பெண்ணின் தகப்பனார் சகோதரனை கண்டு நடந்த காரியங்களை எல்லாம் சொல்லி அந்த பெண்ணின் சம்மதத்தோடு மறுபடியும் ரெபேக்காள் என்ற அந்த பெண்ணை அவன் மறுபடியும் அழைத்து கொண்டு வருகிறான். இதுதான் இந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தினுடைய பின்னணி. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன? இலக்குகளை நிறைவேற்ற, கோல்ஸை அச்சீவ் பண்ண, அக்காம்ப்ளிஷ் பண்ண நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதனை நாம் ஒரு 6 பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவது வாசியுங்கள், ஆதியாகமம் 24:1-4 வரை உள்ள வசனங்கள். ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதாவன் ஆனான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களும் வசூலித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும், நல்ல கவனிங்க, நீ என் தேசத்திற்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய், என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். போதும். இங்கே இலக்கு தெளிவாக குறிப்பிட்ட விதத்திலே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். We should set the goal specifically and clearly. வானத்தில் நிர்ணயிக்க கூடாது. இலக்குகள் தெளிவாக குறிப்பாக இருக்க வேண்டும். இங்கே ஆபிரகாம் சொல்லுகிறான், நீ அங்கே ஈசாக்குக்கு பெண் கொள்ள 3 கண்டிஷன், 3 கண்டிஷன்ஸ். 1, நீ எங்க போகணும்? இங்க கானானிய ஸ்திரீ வேண்டாம், லோக்கல் லேடிஸ் வேண்டாம். நீ எங்க போகணும்? என் இனத்தாரிடத்திலே, என் தேசத்திற்கு போ. நம்பர் 1. 2வது, அங்க இருந்து நீ கொண்டு வரணும். ஆனா என்ன செய்யக்கூடாது? ஈசாக்கு என்ன செய்யக்கூடாது? கூட்டு போக கூடாது. அவர பெண்ணை என்ன செய்யணும்? இங்க கூட்டு வரணும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஏன் அப்படி சொல்றான்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஏன் 500 மைல் தள்ளி டிராவல் பண்ணி அங்க போய் பண்ணுவாங்க? இங்க பார்க்க கூடாது? நல்ல பிள்ளைகள் இருக்காதா? கானானிய ஸ்திரீ எல்லாம் மோசமா இல்ல. ஆபிரகாமை ஆண்டவர் பிரித்தெடுத்தார், வேறு பிரித்து அழைத்தார், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததியாய் மாற்றி அந்த சந்ததி மூலம் பூமியின் சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற திட்டம். அந்த சந்ததி மூலம் இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் தோன்ற வேண்டும் என்ற திட்டம். அந்த மாபெரும் திட்டத்தின் ஒரு காட்சி தான் ஈசாக்குடைய திருமண காட்சி. அந்த கான்செப்ட், அந்த மாஸ்டர் பிளானுடைய ஒரு பார்ட் இது. அதனாலதான் ஆபிரகாம் அந்த தேவன் சித்தத்தின், தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில், தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையிலே, தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையிலே குறிப்பிட்ட இலக்குகளை அவன் நிர்ணயிக்கிறான். அதான் ரொம்ப முக்கியம். நாம நிர்ணயிக்கிற இலக்குகள் குறிப்பிட்டதாய் தெளிவாய் இருக்க வேண்டும். அது தேவ சித்தத்திற்கு, தேவ திட்டத்திற்கு உட்பட்டதாய் இருக்க வேண்டும். அந்த மாஸ்டர் பிளானுக்குள்ள அடங்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பர்ஜ் கலிஃபா, உலகத்தினுடைய உயரமான கட்டிடம். அது ஒரு தனி மனிதனுடைய கான்செப்ட். மேபி அது ஷேக் முகமதா இருக்கலாம், அல்லது மாஸ்டர் பிளான் உருவாக்கின ஆர்கிடெக்டா இருக்கலாம். ஒருவேளை அந்த ஓனர் சொல்லலாம் சில சமயம் இந்த டிசைனர், அல்லது டிசைனர் உருவாக்கலாம். ஆனா ஒரு மனிதனுடைய கான்செப்ட், அந்த பிளான் உருவாகாது. இது போட்டு கொடுப்பாங்க, ரிஜெக்டட், போட்டு கொடுப்பாங்க, ரிஜெக்டட், இப்படி இல்ல அப்படி வரணும், இப்படி இல்ல அப்படி வரணும், இப்படி இல்ல அப்படி வரணும், எல்லாம் போட்டு எடுத்து ஃபைனலா கான்செப்ட் பிளான் முடிச்சு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய சகோதரர்கள் தெரியும்.
அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான டிராயிங்ஸ் உண்டாக்குவாங்க, ஆயிரக்கணக்கான டாக்குமெண்ட்ஸ், ஆயிரக்கணக்கான